இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எப்படி படைத்தார், எப்பொழுது படைத்தார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள் இருந்ததால தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இப்படியாக தேவன் முதலாம் நாள் பகலையும் இரவையும் படைத்தார். பின்பு தேவன் இரண்டாம் நாள் ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிப்பதற்காக ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கினார். அதாவது ஆகாய விரிவின் மூலமாக ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். இந்த ஆகாய விரிவிற்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். இப்படியாக தேவன் இரண்டாம் நாள் வானத்தை படைத்தார். பின்பு தேவன் இந்த வானத்திற்கு கீழே உள்ள ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படுவது என்று சொல்லி தேவன் ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். இந்த பூமியின் மீது முளைக்கக்கூடிய சகலவித புல்கள், பூண்டுகள், விதைகளையுடைய கனிகளை கொடுக்கும் சகல கனி விருட்சங்களையும் முளைப்பித்தார். இப்படியாக தேவன் மூன்றாம் நாளில் நிலம், கடல், புல், பூண்டுகள், கனி விருட்சகங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். அதன் பின்பு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக பூமியை மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். இதன் மூலம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க பகலை ஆள பெரிய சுடராகிய சூரியனையும் இரவே ஆள சிறிய சுடராகிய சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார். இப்படியாக தேவன் நான்காம் நாளில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். பின்பு தேவன் சமுத்திரம் என்னும் கடலை நிரப்பும்படியாக சகல விதமான நீர்வாழ் ஜந்துக்களையும் ஆகாய விரிவில் பறக்கக்கூடிய சகலவித பறவைகளையும் பட்சிகளையும் மகா மச்சங்களையும் தேவன் ஐந்தாம் நாளில் படைத்தார். ஆறாம் நாளில் தேவன் சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய எல்லாவற்றையும் படைத்தார். கடைசியாக தேவன் தம்முடைய சாயலில் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தாம் படைத்த அனைத்து கனி விருட்சங்கள், பறவைகள், விலங்குகள், சகல ஜீவ சந்துக்களும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படியாக தேவன் ஆறாம் நாளில் விலங்குகளையும் மனிதனையும் உண்டாக்கினார். பின்பு தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேவன் 6 நாட்களில் இந்த உலகம் முழுவதும் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஏழாம் நாளை நமக்காக ஆசீர்வதித்ததோடு மட்டுமல்லாமல் அதை பரிசுத்தமாகவும் என்ன செய்திருக்கிறார், மாற்றி தந்திருக்கிறார். இதுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.